என்னப்பா என்ன அலைச்சல் என்ன அலைச்சல்? மருதாணி வச்சிட்டு இருக்கியா? செலக்கிளி, உன் கல்யாணத்துக்காக ஏறாத கடையெல்லாம் ஏறி நானே தேடி பிடிச்சி உனக்கு பொருத்தமா ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கா பாரு. இந்த புடவையை கட்டிட்டு நீ மணவரைக்கு வந்தீன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? வானத்துல இருந்து தேவதையே இறங்கி வந்த மாதிரி இருக்கும். என்னடி என்னமோ முதலிரவே முடிஞ்ச மாதிரி சிரிக்கிற? நீ என்ன பண்ணுவ? உன் வயசு அப்படி. சரி சரி, எப்படியோ கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா. மனித சக்தியை விட தெய்வ சக்தி பெருசு. உன் தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு விரதம் இருந்து 5 முக சக்தி எடுத்து ஆத்தா பாதத்திலவே அந்த நேரத்துல நீ கொண்டு வந்த பொருளை எல்லாம் எரியிற நெருப்புல போடு. உடுக்க சத்தம் கேட்ட தாயி ஓடி வந்து நில்லு நில்லு, தடுத்து நிற்கும் வேலி எல்லாம் தகர்க்க அருள் வாக்கு சொல்லு. வானந்தொட்டு பூமி எங்கும் வாழும் சக்தி மாரியம்மா, மானம் மரியாதைகளை காத்து நிற்க வாடியம்மா. நாளும் உன்னை பூஜை செய்ய நல்ல பதில் தாரும் அம்மா. நினைச்ச போது அணைக்க வேணும், தவிச்ச தாகம் தணிக்க வேணும். படைச்ச தாயி மனசு வந்து இறங்கி நீயோ வழங்க வேணும். தீய மிதிப்போம், தீ சட்டி எடுப்போம், முன்னம் செய்த வினை தீர வழி கேட்டு அருள் பெய்து துயர் தூரம் என ஓட்டு. தாய மதிப்போம், தாய் பேர துதிப்போம், தங்க தாய் புகழ பாடும் இந்த பாட்டு. இந்த செய் படிக்க தீவினைய ஓட்டு. சக்தி சக்தி தரும் வெற்றி வெற்றி, என் தாயே சரணம் அருள் காட்டு. சக்தி சக்தி தரும் வெற்றி வெற்றி, என் தாயே சரணம் அருள் காட்டு. தீய விதிப்போம், தீ சட்டி எடுப்போம், முன்னம் செய்த வினை தீர வழி கேட்டு அருள் பெய்து துயர் தூரம் என ஓட்டு. சாட்சி வச்சு ஒன்னான ஜோடி ஊராறு கண்ணு பட்டு ரெண்டானது. பொன்னான நெஞ்சிக்குள்ளே உண்டான மோடும் பொல்லாங்கு சொல்லும் பழி என்றானது.
அம்மா அடியாதி முதல் அந்த கண்ட மாறி பல நீதி சொல்லி வாழ வைக்கும் தேவி தீய விதிப்போம் தீ சக்தி எடுப்போம் முன்னம் செய்த வினை தீர வழி கேட்டு அருள் செய்து துய தூரம் என ஓட்டு இன்றைக்கும் என்றைக்கும் காவல் நிற்கும் மாறி வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் நான் உண்டு பாரென்று சாட்சி சொல்லும் தேவி ஏழைக்கும் பாழைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் காவல் நிற்கும் மாறி வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் நான் உண்டு பாரென்று சாட்சி சொல்லும் தேவி அன்புக்கு அன்பு சொல்லும் காளினி துன்பத்தை வெல்ல வரும் சூழினி தாயந்தன் முத்து மாறி நியாயங்கள் சொல்லும் தேவி தாயந்தன் முத்து மாறி நியாயங்கள் சொல்லும் தேவி எனக்கு இடத்துல தள்ளிடாதீங்கப்பா. எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட சம்மதம் இல்லப்பா. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்கப்பா. என்னமா சொல்ற? நீ சம்மதிச்சுதான் அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண. இப்ப முடியாதுங்கறியே. இந்த ஜென்மத்துல முருகனை தவிர வேற யாருக்கும் நான் கழுத்தை நீட்ட மாட்டேன்ப்பா. முருகனா? என்ன சொல்ற? ஆமாப்பா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு கச்சேரி பாட வந்திருக்கிறவர் தான் சின்ன வயசுல காணாம போன நம்ம முருகன். இதை ஏன் இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லல? முருகன் தான் திருவிழா முடியற வரைக்கும் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்லுச்சு. புரியாத வயசு, தெரியாம பேச. டேய், நீ தலைய கட்ட. ஏய் நில்லுடா. செல்லக்கிளியோட சம்மதம் இல்லாம நீ அவ கழுத்துல தாலி கட்ட நான் அனுமதிக்க மாட்டேன். ஏய் கேவா, எரியற நெருப்புல உருக்குற நெய்யவ ஊத்துற. இவ கழுத்துல தாலி கட்ட விட மாட்டேன். என்ன தைரியம் உனக்கு? டேய் செல்லக்கிளி, செல்லக்கிளி, நில்லடி, நில்லடினா. செல்லக்கிளி, எங்கடி போற? நில்றி. என்னமாச்சு? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, லேசா அடிபட்டுச்சு. என்னை பத்தி கவலைப்படாத, நீ செல்லக்கிளி போய் பாரு. செல்லக்கிளி,
சின்னம்மா சின்னம்மா முருகா ஏய் தள்ளுடா அம்மா அம்மாடி யசோதா என்னம்மா என்னாச்சு அண்ணே செய்தார்க்கு செய்தவனன்னு சொல்லுவாங்க நான் செஞ்சவன என்னையே சுட்டுச்சு கிளி விருப்பப்படி அவளை முருகனுக்கு கட்டி கொடுத்துருங்க